نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قد خلت من قبلكم سنن فسيروا في الأرض فانظروا كيف كان عاقبة المكذبين هذا بيان للناس وهدى وموعظة للمتقين கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் அக்ஸாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. கடந்த ரமலானில் நம் மீது விதிக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றியவர்களாக அடுத்த மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அந்த ரமலான் நோன்பு நோற்பதின் மூலம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உலகில் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அனைவரும் புரிந்து வைத்திருப்பதைப் போல முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட அதை மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஏன் அந்த ரமலான் நோன்பு நோற்பதால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும்? அந்த மாதத்தில் தான் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் வழிகாட்டக்கூடிய அல் குர்ஆன் என்கிற வேதம் அருளப்பட்டது. ஆதலால் குர்ஆனுடைய உள்ளடக்கம் மனிதனுக்கு அறிவுரையாக, மனிதனுக்கு எச்சரிக்கையாக, மனிதனுக்கு வழிகாட்டியாக, மனிதனுக்கு அருளாக அதனுடைய உள்ளடக்கம் அமைந்திருக்கிறது. ஆதலால் தான் அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக, நாம் அல்லாஹுடைய உத்தரவுக்கு அடிபணிகிறோமா என்பதை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் நீங்கள் உண்ணாமல் இருக்க வேண்டும், பருகாமல் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை அல்லாஹ் நம்மீது பிறப்பித்தான். உண்மையிலேயே முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும், நோன்பு நோற்க கடமைப்பட்ட அனைவருமே அந்த மாதத்தில் நோன்பு நோற்றிருப்பார்கள் என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாமும் அதை கண்ணியப்படுத்தி அதில் சொல்லப்பட்டவைகளை சந்தர்ப்பம் கிடைக்கிற போது, நேரம் வாய்க்கிற போது நாமும் அதை வாசித்திருப்போம், ஓதியிருப்போம். அந்த குர்ஆனுடைய உள்ளடக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்
சொன்ன செய்தியின் மூலம் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பல உரைகளில் கேட்ட செய்திதான். சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூரா, அந்த சூறாவை நீங்கள் ஓதினால், ஒரு முறை ஓதினால், குர்ஆனில் 3இல் ஒரு பகுதியை ஓதியவர்களாக நீங்கள் கருதப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். எண்ணி பார்த்தால் சூரத்துல் இக்லாஸ் 5 வசனங்கள் தான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல் லஹு குஃபுவன் அஹத். 5 வசனங்கள் தான். 5 வசனங்களை ஓதிவிட்டால் அல் குர்ஆனில் 3இல் ஒரு பங்கு 10 ஜுசுவை ஓதியதாக கருதப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களே என்றால் அதன் பொருள் என்ன? சூரத்துல் இக்லாஸில் உள தூய்மை அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சாரம், சத்து மொத்த குர்ஆனிலும் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சூரத்துல் இக்லாஸில் சொல்லக்கூடிய சாரம் என்ன, கருத்து என்ன, தன்னை பற்றி மட்டுமல்ல அதில் குறிப்பிடுகிறான். தான் யார்? கடவுளாக நம்பப்படுகிற அல்லாஹ் என்கிற நான், ஹுவல்லாஹ், அவன்தான் அல்லாஹ் என்று சொல்கிறோமே, அவன் ஒருவன், தேவையில்லாதவன், அவனை யாரும் பெற்றவர்கள் இல்லை, அவனுக்கு தாயந்தர்கள் இல்லை, அவன் யாருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவன் யாருக்கும் பிள்ளையாகவும் இல்லை, யாருக்கு தந்தையாகவும் தாயாகவும் இல்லை, அவனுக்கு நிகர் எவனும் இல்லை, உலகில் எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த கருத்து, இந்த கடவுள் கோட்பாடு குர்ஆனில் எல்லா பக்கத்திலும் இருக்கிறது. எந்த பக்கத்தை நீங்கள் படித்தாலும், எந்த அத்தியாயத்தை படித்து பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தனக்கான இலக்கணத்தை அதில் சொல்லி காட்டியிருப்பான். ஆதலால் தான் அவற்றையெல்லாம் நீங்கள் தொகுத்தால் 30 ஜுசு எத்தனை வசனங்களை கொண்டதாக இருக்கும்? 6666 வசனங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியே எடுத்துக்கொண்டால் 2222 வசனங்கள் அல்லாஹ்வை பற்றியதாகத்தான் இருக்கும். ஆதலால் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து சொல்லாமல் எதை சொன்னாலும் நறுக்கு சுருக்கு என்று சொல்லி விரிந்த பொருளை நாம் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அப்படி சொல்லிவிட்டு சென்றார்கள். அல்லாஹ் இப்படி ஒரு பகுதியை வைத்திருக்கிறான். தனக்கான இலக்கணத்தை திருக்குர்ஆனில் முழுவதும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு பகுதி, மனிதன் படைக்கப்பட்ட நாள் முதல், ஆதம் என்கிற முதல் மனிதர் அவர் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு அங்கிருந்து இந்த பூவுலகிற்கு இறக்கப்பட்டது முதல் உலகம் அழிக்கப்படுகிற வரை மனிதன் வாழையாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். ஆதம் ஹவ்வாவும் இறந்தார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேரன்கள், அவருடைய முப்பாட்டன்கள், இப்படியே தான் அவர்களுடைய வழித்தோன்றல்களாகத்தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாமும் ஒரு கட்டத்தில் இறப்பை சந்திக்கிற போது நம்முடைய வழித்தோன்றல்கள், நம்முடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், இப்படி வாழையாக மனிதன் இந்த உலகில் பிறக்கிறான், வாழ்கிறான், மரணிக்கிறான், நடந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னர் அதுதான் நிகழ்ந்தது. முஹம்மது நபி அவர்களை அல்லாஹ் இறை தூதராக தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு நேரிய வழியை காட்ட வேண்டும் என்று குர்ஆனை இறக்கிய அந்த நாளுக்கு முன்னர் வரை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நபி அவர்கள் காலம் வரை அதுதான் நடந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த இறை தூதரும் அனுப்பப்படவில்லை, எந்த வேதமும் இறக்கப்படவில்லை. அதற்கு முன்னர் வாழ்ந்த மக்களுக்கு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு வேதம் தரப்பட்டது. எந்த சமூகமும் எச்சரிக்கையாளர்கள் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை விடவில்லை. எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, உலகில் எங்கு மனித இனம் வாழ்ந்தாலும் அந்த மனித இனத்திற்கு வழிகாட்டியாக, அச்சமூட்டுகின்றவராக, எச்சரிக்கை செய்கின்றவராக
நற்செய்தியை சொல்லக்கூடியவராக இறை தூதர்களை அல்லாஹ் தொடர்ந்து அனுப்பியே வந்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர். எந்த சமூகம் அந்த சமூகத்தில் ஒரு எச்சரிக்கையாளர் இல்லாமல் இல்லை. ஆக ஆதமிலிருந்து இறை தூதருக்கு முன்னர் வரை ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எல்லா சமூகத்திற்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த இறை தூதர்கள் அவர்கள் செய்த பணி, அந்த இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட சமூகம் அந்த இறை தூதர்களை எதிர்கொண்ட விதம், அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றவர்களும் மறுத்தவர்களும் எப்படி இந்த உலகில் வாழ்ந்தார்கள், எப்படி இறை தூதர்களை அவர்கள் நடத்தினார்கள், அவர்களை இறை தூதர் எப்படி நடத்தினார் என்கிற அந்த இரத்தின சுருக்கமான வரலாறும் இந்த குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு பகுதி. மூன்றாவது பகுதி, இந்த இறை தூதம் தான் இறுதி வேதம், இந்த குர்ஆன் தான் இறுதி வேதம், இந்த இறை தூதர் தான் இறுதி தூதர், இனி ஒரு தூதர் இனி ஒரு குர்ஆன் இந்த சமூகத்திற்கு தரப்படாது என்கிற முடிவை அல்லாஹ் எடுத்த காரணத்தினால் இந்த சமூகம் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை உள்ளடக்கியதாக அல்லாஹ் இந்த குர்ஆனை நபிக்கு தந்தான். அப்ப சட்டங்களை சொல்லக்கூடிய, தீர்வை சொல்லக்கூடிய, பிரச்சனைக்கான முடிவை சொல்லக்கூடிய சட்டங்களை உள்ளடக்கிய உள்ளடக்கமாக இந்த குர்ஆன் இன்னொரு பகுதியாக இருக்கிறது. ஆக வரலாறாக ஒரு பகுதி, அல்லாஹ்வுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடியதாக இன்னொரு பகுதி, சட்டங்களை சொல்லக்கூடியதாக மூன்றாம் பகுதி. ஆக மூன்று தலைப்பின் கீழ்தான் இந்த மொத்த குர்ஆனும் அடக்கமாக இருக்கிறது என்பதை நாம் நபியுடைய வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். அதைத்தான் 3ஆம் அத்தியாயம் 137 138 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அந்த இன்னொரு பகுதியை பற்றித்தான் இந்த உரையிலே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். என்ன பகுதி? கத் ஹலத் மின் கபலிக்கும் சுனன். நபிக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஹம்மதே, கத் ஹலத் மின் கபலிக்கும் சுனன், உங்களுக்கு முன்னர், நபிக்கு முன்னர், அன்றைக்கு வாழ்ந்த அரபு மக்களுக்கு முன்னர் பல சமூகங்கள் சென்றிருக்கின்றன, பல சமுதாயங்கள் இந்த உலகில் வாழ்ந்து அழிந்திருக்கின்றன, மரணித்திருக்கின்றன. எனவே ஃபஸீரு ஃபில் அர்ல் ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முக்கத்திபீன். ஆதலால் அந்த சமூகங்கள் எல்லாம் இந்த உலகில் எப்படி வாழ்ந்தன, எப்படி அழிக்கப்பட்டன, அவர்களுடைய முடிவு என்னவானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பயணப்படுங்கள், பயணம் செய்யுங்கள். பயணம் செய்து போகிற போது நீங்கள் அந்த அடையாளங்களை, அந்த தடங்களை பார்க்க நேரிடும். அந்த அடையாளங்களையும் தடங்களையும் பார்க்கிற போது, ஆஹா, இது என்ன, இது மனிதன் வாழ்ந்த இடமா, இது இந்த அளவுக்கா அவர்கள் அழிக்கப்பட்டார்கள், இப்படியா வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் உங்களுக்கு எண்ண தோன்றும். அந்த எண்ணத்தை, சிந்தனையை உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் பயணம் செய்ய செய்ய செய்ய, அவைகளை பார்க்க பார்க்க உங்களுக்கு படிப்பினைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஃபஸீரு ஃபில் அர்ல் ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முக்கத்திபீன். அந்த முன்னர் வாழ்ந்த இறை தூதர்களை பொய் என்று சொன்னவர்கள், முன்னர் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு அனுப்பப்பட்ட வேதத்தை பொய் என்று சொன்னவர்களுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் போங்க, அதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த முகமது சொல்வது என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். பட்டால் தான் தெரியும் என்று தமிழில் சொல்வார்கள். சுட்டால் தான் சூடு பற்றி தெரியும். சூடு நமக்கு தெரியவே இல்லை என்றால், சுடும் சுடும் என்றால் குழந்தைக்கு தெரியுமா சுடும் என்றால் என்னவென்று? குழந்தைக்கு அதை லேசாக சுட்டு பார்த்தான் ஐயோ என்று அந்த குழந்தை அடுத்த கட்டமாக அதை நோக்கி போகாது. நீங்கள் என்னத்தை தான் சொல்லுங்கள், குழந்தைக்கு அது சுற்றும் நெருப்பு, சுற்றும் நெருப்பு என்று சொன்னால் அதற்கு நெருப்பு சுடும் என்று தெரியாது குழந்தைக்கு, இது இனிக்கும் என்று தெரியாது. ஒரு முறை அதில் அனுபவப்பட்டால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். எனவே இறை தூதர் சொல்கிற இந்த சொல் இறை வேதம், இறை தூதர் இவர்தான். இதை ஏற்கவில்லை என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அழிவு இருக்கிறது, நாசம் இருக்கிறது, இந்த உலகில் இல்லை என்றால் நாளை மறுமையில் இருக்கிறது என்கிற அந்த கூற்றில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், அல்லது அவர் கூறுவது பொய் என்றால் நீங்கள் போய் பாருங்க, இது மாதிரி சொன்னவர்களுக்கு என்ன இந்த உலகில் நடந்திருக்கிறது என்பதை போய் பாருங்கள்
என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், மொத்த அன்றைய சமூகத்தை நோக்கி சொல்கிறான். ஃபஸீரு ஃபில் அர்த் ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் முக்கத்திபீன். இறை தூதர்களை பொய் என்று சொன்னவர்கள், மூசாவை, ஈசாவை, நூகை, இப்ராஹீமை, ஷுஐபை, இல்யாஸை, யஹ்யாவை, இத்ரீஸை, இவர்களெல்லாம் இறை தூதர்கள் இல்லை, பொய்யர்கள் என்று எவரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கெல்லாம் என்ன நேர்ந்தது என்பதை போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஹாதா பயானுன் லின்னாஸ், ஹாதா பயானுன் லின்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹாதா பயானுன் லின்னாஸ் வ ஹுதன் வ மௌஇலத்துன் லில் முத்தகீன். இது மனிதர்களுக்கு பயான். இந்த குர்ஆனை பொறுத்தளவில் இது பயான். பயான் என்றால் விவரமாக ஒரு செய்தியை சொல்லித்தரக்கூடியதுதான் இந்த குர்ஆன். மூடு மந்திரமாக எதையும் சொல்லித்தரக்கூடியது அல்ல, எவரும் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்லித்தரக்கூடியதான் இந்த குர்ஆன். யார் படித்தாலும் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் வஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை சிந்திக்கின்றவர்களுக்கு எளிமையாக்கி இருக்கிறோம், எளிதாக்கி இருக்கிறோம். சிந்திப்போர் உண்டா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆக அறிவாளிதான் இதை சிந்திக்க முடியும், அறிவில்லாத அடிமுட்டால் இந்த குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது என்பதெல்லாம் இல்லை. எவர் சிந்திக்க வேண்டும் என்று அதை படிக்கின்றாரோ அவருக்கு அது இலகுவாகத்தான் இருக்கும். ஆக பயான் என்று சொன்னால் அல்லாஹ் விளக்கமாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். இதை குறிப்பிட்டவர்கள் தான் படித்து தெரிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் இந்த குர்ஆனை தரவில்லை, எவரும் படித்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த அளவிற்கு விளக்கமாக இந்த குர்ஆனை தந்திருக்கிறான். பயானுல் லின்னாஸ், மனிதர்களுக்கு. மனிதர்கள் என்று சொன்னால் முஸ்லிமும் உண்டு, முஸ்லிம் அல்லாதோரும் உண்டு. மனிதர்கள் என்று சொன்னால் முஸ்லிம் உண்டு, முஸ்லிம் அல்லாதோரும் உண்டு. அவர்களுக்கு இது விளக்கம். முஸ்லிம் அல்லாதோர் குர்ஆனை புரட்டி படித்து பார்த்தால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அவர்களுக்கு இது புரியும். அப்படித்தான் பலர் இஸ்லாத்தை தழுவினார்கள். பெரிய பெரிய அறிவாளிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் சரி, பெரிய பெரிய நாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கின்றவர்களும் சரி, அவர்கள் ஏன் முஸ்லிம்கள் இப்படி இருக்கிறார்கள், எதனால் இப்படி இருக்கிறார்கள், அவர்கள் எதை நம்புகிறார்கள், அதைத்தான் கொஞ்சம் படித்து பார்ப்போமே என்று படிக்க ஆரம்பித்தார்கள், இஸ்லாத்துக்குள் வந்து விட்டார்கள். ஆக அவர்களும் கூட படித்து தெரிகிற அளவிற்கு அது எளிமையாக இருக்கிறது, விவரமாக இருக்கிறது. பொதுவாக மனிதனுக்கு அது விவரமானது தான், விளக்கமானது தான். பொது ஜனங்களுக்கு விளக்கமான ஹாதா பயானுல் லின்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான். மக்கள் அனைவருக்குமே இது விளக்கமானது தான். முஸ்லிம்களுக்குத்தான் இது விளக்கமானது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கெல்லாம் இது மூடு மந்திரமானது என்று அல்லாஹ் அப்படி பிரித்து சொல்லவில்லை. மக்களுக்கே இது விளக்கம் தான், லின்னாஸுக்குத்தான் விளக்கம், அன்னாஸுக்குத்தான் இது விளக்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறான் வஹுதன் வமௌஇலத்துல் லில் முத்தகீன். இது முத்தகீன்களுக்கு வழிகாட்டுகிறது, முத்தகீன்களுக்கு அறிவுரையாக இருக்கிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் என்கிற கடவுள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எவனெல்லாம் அந்த அடிப்படையில் வாழ்கிறானோ அவனுக்கு இது நிச்சயமாக வழிகாட்டும், அவனுக்கு இது நிச்சயமாக அறிவுரையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3ஆம் அத்தியாயம் 138ஆம் வசனத்தில். ஆக அல்லாஹ் வரலாறை சொல்கிறான். வரலாறை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னர் வாழ்ந்த சமூகம் இறைவனையும் இறை தூதரையும் இறை வேதத்தையும் பொய் என்று அவர்கள் புரட்டென்று அவர்களை எதிர்த்து களமாடியதால் அவர்களுக்கு ஏற்பட்ட அழிவை நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். எப்படி அந்த மக்கள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கு அவர்கள் ஆதிவாசிகள் தமிழ் குடிகள் எப்படி வாழ்ந்தார்கள், கீழடியை தோண்டி பார்க்கிறான், கீழடியை தோண்டி பார்க்கிறான். இங்கு பொதிகை என்கிற இடத்தில் அங்கும் என்ன தோண்டி பார்க்கிறான். நாகரிகம் என்பது ஆற்றங்கரை ஓரத்தில் இருந்துதான் அது ஆரம்பித்திருக்கிறது என்று கண்டுபிடிக்கிறான். இது மாதிரி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இறை தூதரை பொய்ப்படுத்தியவர்கள், இறை வேதத்தை பொய் என்று சொன்னவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை, அவர்கள் அழிக்கப்பட்ட விதம், இதையும் நீங்கள் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம், இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்கள் 6ஆம் அத்தியாயம் 10ஆம் வசனத்தில் வலகத் ஸ்துஹ்ஸிய பிருஸுலின் மின் கப்லிக் ஃபஹாக பில்லதீன சகிரு மின்ஹும்
ஃபமா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன் மா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலகத் இஸ்துஹ்சிய பிருசுலி மின் கப்லிக். முஹம்மதே, நீர் கவலைப்பட வேண்டாம். நீ சொல்வதை அவர்கள் பொய் என்கிறார்கள், உன்னை பைத்தியக்காரன் என்கிறார்கள், உன்னை சூனியக்காரன் என்கிறார்கள், உன்னை மந்திரவாதி என்கிறார்கள், உன்னை குழப்பவாதி என்கிறார்கள். நேற்று வரை உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று சொன்ன அந்த மக்கள் தான் இன்றைக்கு உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்கிறார்கள், உனக்கு சூனியம் வைத்து விட்டார் என்று சொல்கிறார்கள், உனக்கு மூளை குழம்பி போச்சு என்று சொல்கிறார்கள். இப்படி சொல்லத்தானே செய்வார்கள். ஏன்? வலகத் இஸ்துஹ்சிய பிருசுலி மின் கப்லிக். 6ஆம் அத்தியாயம் 10வது வசனம். இதற்கு முன்னர் யாரெல்லாம் இறை தூதர்களாக இந்த உலகில் அனுப்பப்பட்டார்களோ அவர்களும் இப்படி பரிகாசம் செய்யப்பட்டார்கள், எள்ளி நகையாடப்பட்டார்கள். என்னமோ அவர்களெல்லாம் சிவப்பு கமலம் விரித்து வரவேற்கப்பட்டு, ஆஹா நீங்கள் எல்லாம் சொல்வது சரிதான், ஈசா இறை தூதர் சொல்வது சரிதான், மூசா இறை தூதர் சொல்வது சரிதான், அதற்கு முன்னர் இலியாஸ் இறை தூதர் சொல்வது சரிதான், இப்ராஹிம் சொல்வது சரிதான். அத்தனை இறை தூதர்களும் சிவப்பு கம்பளம் பிரித்தான் வரவேற்கப்பட்டார்கள்? இல்லை, அவர்களும் இப்படித்தான் எள்ளி நகையாடப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் சொல்வது அந்த மக்களுக்கு புதுமையாக தோன்றியது, தங்களுடைய முன்னோர்களிடத்தில் கேள்விப்படாத ஒன்றாக தோன்றியது. இப்போ நாம சொல்றோமா இல்லையா? நத்தோடு பாவா செத்து போனார், அவர் எங்கு செத்தார் எங்கு புதைக்கப்பட்டார் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நத்தோடு பாவாவுக்கு ஒன்றுமில்லை, அவர் மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார். அட சண்டாளா, நத்தோடு பாவாவை இப்படி சொல்லுவாய்? நம்ம இதற்கு முன்னாலே நம்ம மூதாதையர்கள் எல்லாம் இங்கு பேட்டையிலே வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் யாரும் இப்படி சொன்னதே இல்லை. இந்த குழப்பவாதிகள் வந்துதான் நத்தோடு பாவா செத்து போனார், மண்ணோடு மண்ணாய் போய்விட்டார் என்று இந்த குழப்பவாதிகள் சொல்கிறார்கள். பைத்தியம் முடித்து விட்டது இவர்களுக்கு என்று சொல்கிறார்கள் இல்லையா? இதை விட 100 மடங்கு இறை தூதர்களை பார்த்து சொன்னார்கள். முஹம்மது நபியை மட்டும் சொல்லவில்லை, முஹம்மதே உனக்கு முன்னர் வாழ்ந்த அத்தனை இறை தூதர்களும் இப்படித்தான் சொன்னார்கள். உனக்கு சொல்வது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. எதற்காக அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய ஓஹோ, அப்போ என்னுடைய சகோதரர்களும் இப்படித்தான் நடத்தப்பட்டார்களா? பரவாயில்லை, அல்ஹம்துலில்லாஹ், அப்போ நானும் அப்படித்தான் நடத்தப்படுவேன் என்று தன்னை தேற்றிக் கொள்வதற்காக, தான் ஆறுதல் பட்டுக் கொள்வதற்காக அல்லாஹ் இந்த செய்தியை, முன்னர் இறை தூதர்கள் நடத்தப்பட்ட செய்தியை அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லி காட்டுகிறான். இல்லைன்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா முன்னர் வாழ்ந்த இறை தூதர் அந்த சமூகம் எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி இறை தூதர் நடத்தினார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுமா? தெரியாது. அதை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுக்கிறான். வலகத் இஸ்துஹ்சிய பிருசுலின் மின் கப்லிக. அவர்கள் இப்படித்தான் இறை தூதர்களை நடத்தினார்கள், எள்ளி நகையாடினார்கள். விளைவு என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஹாக பில்லதீன சகிரு மின்ஹும் மா கானு பிஹி யஸ்தஹ்சிஊன். அவர்கள் எதை சொல்லி இறை தூதர்களை எள்ளி நகையாடினார்களோ அந்த எள்ளி நகையாடுதல், அந்த பரிகாசம் செய்தல், ஏளனமாக எண்ணுதல் அத்தனையும் அவர்களை சூழ்ந்து அழித்து நாசமாக்கியது. அதுதான் அவர்களுக்கு அழிவுக்கு காரணமாக இருந்தது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அவர்கள் இறை தூதருக்கு எதிராக எந்த வினையை விதைத்தார்களோ, எதை விதைத்தார்களோ அதை அவர்கள் அறுவடை செய்தார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இந்த உலகில் இறை தூதருக்கு எதிராக, இறை மார்க்கத்திற்கு எதிராக எவன் கிளம்பினாலும் அவன் நிச்சயமாக இந்த உலகில் நிம்மதியாக வாழவே முடியாது. அவனுக்கு அழிவு நிச்சயம். இந்த உம்மத்துக்கு வேண்டுமென்றால் இல்லாமல் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு அந்த அழிவு, ஒட்டுமொத்த அழிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் முன்னர் வாழ்ந்த அந்த சமூகத்திற்கு இந்த அழிவுகள் நிகழ்ந்திருக்கிறது. பல உரைகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 950 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார். கேட்டிருக்குமா இல்லையா? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? 950 ஆண்டுகள் எண்ணி பார்க்க முடியாத, கற்பனையில் கூட நினைக்க முடியாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் இறை தூதர் நூஹுக்கு வழங்கினான். 950 ஆண்டுகள். நமக்கு ஒரு 10-15 வருடத்திலேயே நமக்கு சலிப்பு தட்டி விடுகிறது. இத்தனை வருஷமா போராடி கொண்டிருக்கிறோம், என்னடா இது, இப்படித்தான் இவர்கள், தூர விட்டு நம்ம வேலையை பார்ப்போம் என்று நாம் போய்விடுவோம். 950 ஆண்டுகள் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், அத்தனை ஆண்டுகளும் அந்த மக்களுக்கு அல்லாஹை பற்றி சொன்னார் நூஹ் அவர்கள். பகிரங்கமாக சொன்னார், ரகசியமாக சொன்னார், இரவில் சொன்னார், பகலில் சொன்னார்.
ஆனால் எந்த வகையில் அந்த செய்தியை கேட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் ஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்ஷவ் சியாபஹும் வஸர் வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, விரல்களை காதில் வைத்து பொத்திக் கொண்டார்கள். ஒரு இம்மி சத்தம் கூட காது வழியாக நம்முடைய இதயத்தை போய் தாக்கி நம் மனநிலையை மாற்றிவிடக்கூடாது, நூஹுடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு விடக்கூடாது, போர்வையால் போர்த்தி கொண்டார்கள். உணர்வு ரீதியாகவும் இது நம்முடைய அதாவது உறுப்புகளில் ஏற்பட்டு பாதிப்பை தந்துவிடக்கூடாது, போர்வையால் போர்த்தி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பிடிவாதமாக இருந்தார்கள். இதுக்கு மேலே என்ன செய்வார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார். قال ربي لا تذر على الارض من الكافرين ديارا انك ان تذرهم يضل عبادك ولا يلد الا فاجرا كفارا. அல்லாஹ்வே, இந்த உலகில் உன்னை மறுக்கக்கூடிய காபிர்களை, உன்னை பொய் என்று சொல்லக்கூடியவர்களை, என்னையும் சேர்த்து பொய் என்று சொல்லக்கூடியவர்களை, உன் மார்க்கத்தை பொய் புரட்டு என்று சொல்லக்கூடியவர்களை நீ அழித்து விடு, அவர்களை அழித்து விடு. ஏன்? இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. நீ அவர்களை விட்டால் அவர்களுடைய சந்ததிகளும் வருவார்கள், அவர்களை விட்டால் அவர்களுடைய சந்ததிகளும் வருவார்கள். 950 ஆண்டுகள் எத்தனை சந்ததிகளை நான் பார்த்திருக்கிறேன். இப்படி வாழையடி வாழையாக வந்த அத்தனை சந்ததிகளுமே உன்னை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்கள் எல்லாம் செத்து போனவர்களை கடவுளாக அவர்கள் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள். நத்தோடு மாறி வத்து ஸ்வா யகூஸ் யவுக் நஸ்ர் என்கிற நல்லடியார்களை கடவுளாக நம்பி வழிபாடு செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எனவே இவர்கள் ஒரு தலைமுறை அல்ல, 1000 தலைமுறையில் இதை நான் பார்த்துவிட்டு அழித்து விட அவர்களை என்று அல்லாஹ்விடத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மன்றாடினார்கள். அல்லாஹ் என்ன செய்தான்? சரி, இப்போ வரைக்கும் உன்னை நம்பினவங்க யாரு? உனக்கு ஓட்டு போட்டவங்க யாரு? உன் வழியில் வந்தவர்கள் யார்? அவர்களை நீ காப்பாற்றி ஆக வேண்டும். அதற்கு என்ன வழி? கப்பலை செய். தரையிலே கப்பலை செய்தார். இப்போ தரையில் கப்பலை செஞ்சா நீங்கள் நாம ஒத்துக்கிடுவோமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தரையில் கப்பலை செய்தார், அதையும் ஏளனம் செய்தார்கள். அப்போ அந்த கப்பலை செய்ததற்கு பிறகு யாரெல்லாம் உன்னை நம்பினார்களோ அவர்கள் எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றிக்கொள், மற்ற உயிரினங்களையும் ஜோடி ஜோடியாக ஏற்றிக்கொள் என்று அல்லாஹ் சொன்னான். அதை அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக கப்பலை தரையில் செய்தார். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக மூமின்களை எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றினார். மற்ற உயிரினங்களில் ஜோடிகளாக அந்த கப்பலில் அவர் ஏற்றினார். அல்லாஹ் மழையை இறக்கினான். அல்லாஹ் மழையை இறக்கினான். அந்த மழை இந்த அமீரகத்தில் பெய்த மழையை போன்றல்ல, சவுதியில் பெய்த மழையை போன்றல்ல, வானம் புலந்து கொட்டியது. வானம் புலந்து கொட்டியது. அப்படி வானம் புலந்து கொட்டியது. அடுத்த கணமே கப்பல் மிதக்க ஆரம்பித்து விட்டது. தண்ணீர் வந்து விட்டால் கப்பல் தானாக மிதக்குமா இல்லையா? அப்போ தண்ணீர் அது மிகப்பெரிய கடலாக, மிகப்பெரிய அளவுக்கு அலையாக மாற ஆரம்பித்தது. எந்த அளவிற்கு? ஜூதி என்கிற மலை உயர அளவிற்கு அந்த தண்ணீர் உயர்ந்தது. அப்ப எவ்வளவு மழை பொழிந்திருக்கும் என்று பாருங்கள். ஒரு மலை அளவுக்கு வெள்ளம் என்று சொன்னால், மூட்டளவிற்கு இடுப்பளவிற்கு வெள்ளம் என்றாலே பல உயிர்கள் பறிபோகின்றன. நாம் பார்க்கிறோம். சென்ற ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய எண்ணிலடங்காத உயிர் சேதம் மழையால் தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் சென்னையும் எப்படி அல்லோகல்லப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். இது சாதாரணமான ஒரு மழை, வரலாற்றிலே பெரிய மழையாக இதை சொல்கிறார்கள். இத்தனை சென்டிமீட்டர் மழையை இதுவரை கண்டதில்லை 100 ஆண்டுகள் என்கிறார்கள். அத்தனை சென்டிமீட்டரையும் தாண்டி அளவிட முடியாத லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான சென்டிமீட்டரில் பொழிந்தால் தானே மலை அளவுக்கு அது வெள்ளம் ஏற்படும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வெள்ளத்தை ஏற்படுத்தி அல்லாஹை மறுத்தவர்களை, நூகை மறுத்தவர்களை அழித்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வை நூகை ஏற்றுக்கொண்டவர்களை கப்பலின் மூலமாக காப்பாற்றினான். அந்த கப்பல் என்ன செய்தது? அப்படியே மலையளவுக்கு வெள்ளம் வந்து விட்டதா? அப்படியே அலையால் அடித்து அடித்து கடைசியில் ஜூதி மலையில் போய் அந்த கப்பலுடைய தரை தட்டி
அந்த மலையில் அப்படியே ஒதுங்கி நின்றது. அல்லாஹ் என்ன செய்தான்? பூமிக்கு யா அர்து இப்லஇ மாகி யா சமா, அல்லாஹ் வானத்திற்கும் பூமிக்கும் கட்டளையிட்டான், வானமே மழையை நிறுத்து, பூமியே வெள்ளத்தை விழுங்கு என்றான். வெள்ளம் விழுங்கப்பட்டது, தண்ணீர் வற்றியது, கப்பல் ஜூதி மலையிலே அப்படியே நின்று விட்டது. அந்த கப்பலில் இருந்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கும் ஜூதி மலையில் போனால் அந்த மலையில் இருக்கிற கப்பலை பார்க்கலாம். இன்றைக்கும் அல்லாஹ் படிப்பறையாக வைத்திருக்கிறான். எதற்காக? அல்லாஹ்வை மறுத்தவர்கள், இறைத்தூதர்களை மறுத்தவர்கள் உலகில் வாழ்ந்த வரலாறு இல்லை, அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமூகம் இப்படித்தான் அழிக்கப்பட்டிருக்கிறது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனில் படித்து பாருங்கள். அவர்கள் இந்த மனித சமூகத்தில் செய்யாத ஒரு பெரும் குற்றத்திற்கு ஆளானார்கள். அது என்ன? தன் பாலின ஈர்ப்பு. அதற்கு இன்றைக்கு இந்திய அரசு தன் பாலின ஈர்ப்பாளர்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அதை எப்படி சரி செய்வது என்பதற்கு ஒரு குழுவை போட்டு அதை பரிசீலனை செய்ய வேண்டும், அதற்கான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று இப்போ இந்த அளவுக்கு இந்திய அரசு, மோடி அரசு வந்திருக்கிறது. இந்த அரசு இனி தொடர்ந்தால் தன் பாலின ஈர்ப்பாளர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம், ஆணை திருமணம் செய்யலாம், பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சட்டம் போடுவார்கள். அதுவும் நடக்கும். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது. அல்லாஹ் அவர்களை கல்மாரி மழையாக பொழிய வைத்து அழித்து நாசமாக்கினான். அதுவும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹ்வை மறுக்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய மார்க்கத்தை எதிர்க்கின்றவர்கள் உலகில் வாழ்ந்த சரித்திரம் இல்லை, அழிக்கப்பட்டே தீர்வார்கள். ஆனால் இந்த சமூகத்திற்கு இந்த பேரழிவு என்பது விதிவிலக்கு. இந்த சமூகத்திற்கு பேரழிவு என்பது விதிவிலக்கு. அல்லாஹ் உடனுக்குடன் இந்த சமூகம் செய்த குற்றத்திற்கு தண்டிக்க கூடாது என்ற ஒரு பிரார்த்தனை இறைத்தூதர்கள் கேட்ட காரணத்தினால் தப்பி பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். மறுமையில் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களை யாரெல்லாம் இம்சித்தார்களோ, யாரெல்லாம் வதைத்தார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களும் சாகத்தான் போகிறார்கள், நாமும் சாகத்தான் போகிறோம். மறுமையில் நிச்சயமாக அந்த சண்டாளர்களுக்கு, அந்த அயோக்கியர்களுக்கு, அந்த அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை அது இரும்பு புடியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் இன்ன பத்ஷ ரப்பிக்க லஷதீத் என்று அல்லாஹ் சொல்கிறான். உம்முடைய இறைவனுடைய பிடி இருக்கிறது, அது கடுமையானது. வலா யூசிகு வசாகஹு அஹத், அவன் கட்டுகிற கட்டை போன்று நரகத்தில் எவரும் கட்ட முடியாது. ஒரு இம்மி அளவுக்கு கூட தப்பித்து வெளியேறி செல்ல முடியாத அளவிற்கு அல்லாஹ் நரகத்திற்கு அவன் அனுப்பிவிட்டால் இழுத்து கட்டி விடுவான் என்பதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இதை புரிந்து அல்லாஹ்வின் மார்க்கத்தை ஏற்று நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கருவானாக. வாகர்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் பலம் வாய்ந்த மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறார்கள். பலம் வாய்ந்தவர் என்று சொன்னால் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து, நவீனம் வளர்ந்து மனிதன் எத்தனையோ சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். இந்த சாதனையெல்லாம் பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு, இதையெல்லாம் விஞ்சுகிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். சமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் சூரத்துல் ஃபஜ்ர். சமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில் வாத், சமூது கூட்டத்தார் மலையடிவாரத்தில் மலையை குடைந்து மாளிகையாக்கி வாழ்ந்தார்கள். இந்த நவீனத்தில் மலையை குடைந்து வாழ முடியுமா?
செங்கோட்டையிலேருந்து கொல்லத்துக்கு மீட்டர் கேஜ் போட்டு பல 100 ஆண்டாச்சு. ரயில் இங்கிலீஷ்காரன் போட்டான். இப்போ பிராட் கேஜ் போடுவதற்கு, அகல ரயில் பாதை போடுவதற்கு 75 வருஷமாச்சு. இப்போ தான் போட்டு முடிச்சிருக்காங்க. நவீனம் இருக்கிறது, விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அகலப்படுத்தி ஒரு ரயில் வேகமாக போய்விட்டு வேகமாக வருவதற்கான வழியை ஏற்படுத்துவதற்கு முடியாமல் இருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு மனிதனுடைய நிலை இப்போது இருக்கிறது. அன்றைக்கு எப்படி இருந்திருப்பார்கள்? எப்படி இருந்திருப்பார்கள்? அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் சொல்லி காட்டு, வல் ஃபஜ்ர் வலயால் அஷ்ர் வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஹல் ஃபீ ذلك قسم للحجر அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத் இர்ம ذاتில் இமாத் وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الاوتاد الذين طغوا في البلاد فاكثروا فيها الفساد فصب عليهم ربك صوت عذاب. படிச்சு பாருங்க, சூரத்துல் ஃபஜ்ர் படிச்சு பாருங்க. அந்த மக்களை, அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தவர்களாக வாழ்ந்த மக்களை அவர்கள் செய்த அநியாயத்தால் அழித்தான். நீ மலையாக குடைந்து வாழ்ந்தாய், மலையை குடைந்து நிம்மதியாக நீ கடைசி வரை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்து விடுவாயா? என்னுடைய வலிமைக்கு முன்னால், ஆற்றலுக்கு முன்னால் உன்னுடைய அகம்பாவம் எப்படி அழிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் அழித்து காட்டினான். ஆணவம், அகம்பாவம், அநியாயம் கொண்டவர்கள் இந்த உலகில் நிச்சயமாக அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாது என்பதற்கு இதெல்லாம் அது ஹலத் மின் கபலிக்கும் சுனனுன். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கு முன்னர் வாழ்ந்த பல சமூகம் சென்றிருக்கிறது. அவர்கள் எப்படியெல்லாம் இந்த உலகில் நடத்தப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். ஃபஸீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான ஆகிபத்துல் முகத்திபீன். நீங்கள் பூமியிலே பயணித்து பாருங்கள், பார்த்தால் அந்த தடங்கள், அடையாளங்கள் உங்களுக்கு பல பாடங்களை, படிப்பினைகளை தரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதையெல்லாம் விளங்கி செயல்படுகின்றவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிடுவானாக. வாஹ்ரதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.